எளிமையான கரத்தில் வலிமையான உறுதியோடு எண்ணற்ற தோழர்களை உருவாக்கி பெரியாரிகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு பணியை செய்து வருகிற என்னுடைய இளவல் தமிழ்நாடு திராவிடர் கழகத்தின் நிறுவி இன்றைக்கு வரை நடத்தி கொண்டிருக்கிற தம்பி நாகராஜ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். என்னை பொறுத்தவரை எந்த ஒரு செய்தியையும் மேலோட்டமாக சொல்லாமல், ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் பார்க்கிற இளைஞர்கள் மிக வயதில் குறைந்தவர்களாக இருப்பீர்கள். பல பேர் இந்த சட்ட எரிப்பு போராட்டம் என்பது உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கே திருமணமாகாத காலகட்டத்தில் நடந்த விவகாரங்கள். இவைகளை வெளிக்கொண்டு வந்த செய்தியை தம்பி நாகராஜ் அவர்கள் சொன்னார். 2007 நாங்கள் 72, 73களில் அமைப்புக்குள் நாங்கள் வந்திருந்தாலும் நெருக்கடி நிலைக்கு பிறகுதான் எங்களை செயல்பட அனுமதிக்கிறார்கள். அப்படி நாங்கள் 75 என்றே கணக்கு வைத்துக் கொண்டால் கூட 2007 வரை இந்த போராட்டம் குறித்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. 2007 மாநாட்டில் தான் இந்த பிரச்சனைகள் வெளியே வருகிறது. இன்னும் வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன், மனம் திறந்து சொல்கிறேன், இதை இப்படி ஒரு செயல்பாட்டு தளத்துக்குள் வெகு மக்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும் என்று இயக்கத்துக்கு அப்பால் முதலில் பேசியவர்கள் நானும் தம்பி நாகராஜ் அவர்களும் தான். அதற்கு பின்னால் காட்டார் என்ற ஒரு பத்திரிகையை நான் ஒரு குழுவாக நடத்த துவங்கிய நேரத்தில் இந்த மாவீரர் நாளை, இதுதான் திராவிட இயக்கத்துக்கு உண்மையான மாவீரர்கள் நாள், இந்த நாள் பெரியார் கண்ட சாதியற்ற சமூகத்தை அமைப்பதற்கான ஒரு முதல் புள்ளியாக இருந்த ஒரு போராட்டத்தை நாம் மக்களிடமிருந்து பிரித்து விட்டோம். இன்னும் சொல்ல போனால் இயக்கத்தில் இருக்கிற தோழர்களுக்கே தெரியாமல் வைத்திருக்கிறோம். எனவே இதை நாம் வெளியெடுப்போம் என்று சொன்னதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விழாவை 2வது 3வது தலைமுறையை தாண்டிய இளைஞர்களை உங்களை திரட்டி நாங்கள் இப்போது ஐயாவை போன்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு, இந்த சாதி ஒழிப்பு பணி என்பது அவ்வளவு சீக்கிரம் இந்த தலைமுறையில் முடிகிற செய்திகள் அல்ல. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுக்க இருக்கிற நாட்டில் இருக்கிற வித்தியாசங்களுக்கும் இந்த புண்ணிய பூமி பாரத தாய் இருக்கிற இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். மேலை நாட்டு சமூகங்கள் என்பது, மனித சமூகம் என்பது நிறங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கும். இருப்பவன் இல்லாதவன், இந்த 2 பிரிவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் இயங்கி இருக்கும். ஆனால் இந்த புண்ணிய பூமியில், பாரதத்தில் என்று அழைக்கப்படுகிற இந்த இந்தியாவில் கைபர் கணவாய், கோலன் கணவாயாக வழியாக உள்ளே நுழைந்த பார்ப்பனர்கள் வேத இந்து மதத்தை திணித்து அந்த இந்து மத அடிப்படையில் இந்த மக்களை கூறு கூறாக பிரிக்கிறார்கள். இது அவருடைய வருகையில் பின்னால் நடந்தவைகள். ஆனால் அவர்கள் சொன்ன பக்தி இலக்கியங்களிலேயே மக்களை ஜாதி வாரியாக பிரிக்கிற உயர் ஜாதிக்காரர்கள் அக்ரஹாரங்களிலும், பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதிக்காரர்கள் ஊருக்குள்ளும், அவர்களுக்கு கீழே இருக்கிற தாழ்த்தப்பட்ட பஞ்சமர்கள் ஊருக்கு வெளியேயும் இருக்கிற ஒரு சாதிய அமைப்பை, அந்த சாதிக்குரிய அந்த தொழில்களை மட்டுமே அவர்கள் செய்ய வேண்டும். நான் சொல்லுவது வேத கல்விகள் நடைமுறையில் இருக்கிற போது கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக நம்மை வைத்திருப்பதற்கு அடிப்படையாக இருந்தது இந்து மதம். அந்த இந்து மத புராண இதிகாசங்களிலேயே உங்களுக்கு நான் 3 உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்று, மகாபாரதத்தில் கர்ணன் பிறப்பால் அவன் ஒரு சத்திரியனுடைய பிறப்பால் கூட அவன் சூரியனுக்கு பிறந்தான் எழுதி வச்சிருக்கிறான். இருந்தாலும் கூட குந்தி தேவி ஒரு அரசனுடைய மனைவியாக இருக்கிற காரணத்தால் அவனை சத்திரியனாகத்தான் நாம் பார்க்க வேண்டும், அன்றைக்கு இருந்த வர்ணாசிரம அடிப்படையில். ஆனால் அவனை சமூக ஒழுக்கக்கேட்டுக்கு பிறந்தவன் என்று சொல்லிவிடுவாள் என்று சொல்லி குந்தி அவனை ஆற்றிலே விட்டால், அதை ஒரு குதிரை மேய்க்கிற அரசாங்கத்திலே குதிரை மேய்க்கிற, அதெல்லாம் கீழ் ஜாதிக்காரன் செய்கிற வேலை. இந்த குதிரை வண்டி பராமரிக்கிறது, குதிரையை கழுவுறது, இதெல்லாம் பஞ்சமர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்கிற வேலை. அவன் வீட்டில் வளர்ந்தான். எங்களுக்காக வில்வித்தை காய அர்ஜுனனை விட மிக சிறப்பாக செய்து காட்டிய கர்ணனை சாதியின் பெயரால் அந்த பயிற்சி கூடத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார்கள். இது ஒன்று. அதே பாரதத்தில் ஏகலைவன் என்கிற ஒரு காட்டுவாசி, அதாவது மலைவாழ் மக்கள் இதில் பிறந்த வேடர்களில் பிறந்த அந்த ஏகலைவன் அர்ஜுனனுடைய குருவிடம் தனக்கு விருத்தை கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்கிறான்.
நான் தோழர்களே, நான் சிறிது நேரம் தான் நின்று பேசுவேன், பிறகு உட்கார்ந்து விடுவேன். என்னுடைய உடல்நிலை அந்த போல. அது போலவே அந்த ஏகலைவன் துரோணாச்சாரியிடம் தனக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்கிற போது அவன் பிறப்பை காட்டி தன்னுடைய பிரதான சிஷியனான சத்திரியனான அர்ஜுனன் தான் நாளை நடக்க போகிற மகாபாரதத்தில் பிரதான பாத்திரம் வகிக்க வேண்டும் என்பதற்காக இவனை நீ வேடுவன், நீ வேற்றுவர் குலத்தில் பிறந்தவன், மலை ஜாதிக்காரன் என்று ஜாதி அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்காமல் அவனை விலக்கி வைக்கிறான். இது ஒன்று. ராமாயணத்தில் கீழ்மகனான பஞ்சமர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே பிறந்த ஒருவன் நேரடியாக கடவுளை பார்ப்பனனை தவிர்த்துவிட்டு நேரடியாக கடவுளை வணங்குகிறான் என்பதற்காக ராமன் அவனை கொலை செய்தான். இது இதிகாசங்களில் புராணங்களில் பார்ப்பான் எழுதி வைத்த சாதிய அமைப்பு, சாதி தொழில்கள். அதை மீறுகிற போது அவனுக்கு சமூகத்தில் என்ன தண்டனைகள் கிடைக்கிறது என்பதை சொல்லி நம்மை பயமுறுத்தி வைத்தான். நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. வேத காலத்திலேயே நமக்கு ஜாதி அடிப்படையில் கல்விகள் மறுக்கப்பட்டது. இது தொடர்ச்சியாக அரசர்கள் வந்த பிறகு தன்னுடைய சிகப்பு தோல் நிறைந்த பார்ப்பன பெண்களை சத்திரிய அரசர்களுக்கு இரவு வேளையிலே விநியோகித்து அதன் மூலமாக ராஜகுருக்கள் என்கிற பதவியை அடைந்து இந்த சமூக அமைப்பை வர்ணாசிரம தர்ம அடிப்படையில், மனுஸ்மிருதிகளின் அடிப்படையில், கீதை சொன்ன வழியில் இதே அமைப்பை அரசர்கள் உதவியோடு இங்கே நிறுவுகிறார்கள். வெளியே இருக்கிறவன் பஞ்சமன் அவனுக்குரிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும், சத்திரியன் போர்க்கலைகளை மட்டுமே செய்ய வேண்டும், பார்ப்பான் வேதம் ஓத வேண்டும், வேதம் ஒப்புவிக்க வேண்டும் என்கிற இந்த அடிப்படையில் சாதிகள் இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வரை தொடர்கிறது. இன்னும் நீங்கள் 60 ஆண்டு காலம் ஒரு பெரியார் அல்ல, ஒரு 118 பேர் இறந்தவர்கள் அல்ல, இன்னமும் என்னை பொறுத்தவரை இந்த அமைப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வலுப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த சூழலை நான் மனதில் வைத்து சொல்கிறேன். இன்னும் 100 பெரியார் 100 இயக்கங்களும் வந்தாலும், நாம் ஒற்றுமையாக சேர்ந்து இந்து மதத்தை எதிர்த்தாலும் அவன் வலுவாக இங்கே மிக பெரிய அளவிலே ஊன்றி இருக்கிறான் காலை. அந்த சமூக அமைப்பை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் பண்பாட்டு துறையில் அவனை புறக்கணிக்கிற நிலையை நாம் எடுத்து அவனை பொறுத்தவரை எல்லா வகையிலும் பெரியார் சொல்வார், வெறுக்க தெரிந்தவனே முழுக்க நன்றாக வெறுக்க தெரிந்தவனை வெற்றி கொள்வான் என்று. அதெல்லாம் மிகப்பெரிய வேலை திட்டங்களோடு நடக்க வேண்டிய படிகள். இருந்தாலும் தன்னுடைய 75 ஆண்டு மொத்த பொது வாழ்க்கையில் 1929 காங்கிரஸில் துவங்கி 73 மறைகிற வரை ஐயா வகுத்த கொள்கைகள் ஒன்றே ஒன்றுதான். என்ன? சாதி ஒழிப்பு பிரதானம். யார் என்ன சொன்னாலும் சரி, அவர் தன்னுடைய கொள்கையை 4 பிரிவுகளாக பிரிக்கிறார். 1 சாதி ஒழிப்பு, 2 பெண் விடுதலை, 3வது தமிழ்நாடு தனியாக பிரிவது. இந்த 3ம் நிறைவேறுகிற வரை, இந்த 3ஐயும் நான் வென்று காட்டுகிற வரை, எந்த சாதி அடிப்படையில் என்னுடைய மக்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மக்களுக்கு அந்தந்த சாதி அடிப்படையில் கல்வி, அரசு வேலை வாய்ப்புகளில் தனி இடஒதுக்கீடுகளும் பங்குகளும் தரப்பட வேண்டும். அதற்கு பெயர் வகுப்பு அறிவுரிமை என்று திட்டமிட்டு இந்த நாளையும் நோக்கித்தான் தன்னுடைய இயக்கத்தை நகர்த்தினார், வெற்றி கண்டார். இந்தியாவில் ஒப்பீட்டளவில் முழுமையான வெற்றி என்று நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன். இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களை காட்டிலும் சமூக, அரசியல், பொருளாதார எல்லா துறைகளிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம். ஒப்பீட்டளவில் சாதிய வன்கொடுமைகள், மத சண்டைகள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. வந்தாலும் அவைகள் வந்த வேகத்தில் தடுக்கப்படும், தடுத்து நிறுத்தப்படும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் தோழர்களே. இங்கேயும் சாதி சண்டைகள், இடைநிலை சாதிகளுக்கும் பஞ்சமர்கள் என்று அழைக்கப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடையிலே மோதல்கள் நடக்கிறது. ஆனால் இவைகளை கட்டுப்படுத்துவதற்கும் வரையறை செய்வதற்கும் அவர்களை சாந்தப்படுத்துவதற்கும் அமைப்புகள் இருக்கிறது. அதை கேட்கிற மனநிலையில் 2 பிரிவுகளும் இருக்கிறார்கள். இந்த பிரிவு அங்கு இல்லை என்பது யதார்த்தம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் என்று அழைக்கிற 90 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு மாநிலத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை ரஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த தாக்கூர் வகுப்பை சேர்ந்தவர்கள் கற்பழிக்கிறார்கள், கொடூரமான முறையில் கொலை செய்கிறார்கள். அந்த கொலைக்கு காவல்துறை அரசோடு இணைந்து அந்த குழந்தையினுடைய பெண்ணினுடைய அம்மாவையும் தங்கைகளையும் கொண்டு போய் காவல் நிலையத்தில் இறைவனை வைத்துவிட்டு காவல்துறையே அந்த பிணத்தை எரித்தது. அடுத்த நாள் காலையில் அந்த வழக்கு, அதையும் மீறி அந்த அம்மா வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக
1000 RSS காரர்கள், இந்து மகா சபைக்காரர்கள் ஒன்று திரண்டு அந்த பெண்ணின் வீட்டு வாசலில் ஏறி அந்த பூட்டை இழுத்து பிடித்து வழக்கை வாபஸ் வாங்க சொல்லுகிற ஒரு பெரிய அவலம் இந்த நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் அது நடக்கவே நடக்காது. காரணம், இங்கே பெரியார், சாதி ஒழிப்பு இயக்கங்கள், அவர் நடத்த இருக்கிற போராட்டங்கள், இத்தனைக்கும் மத்தியில் தான் நாம் இவ்வளவு உரிமைகளை பெற்றிருக்கிறோம். இன்னும் கூட இப்போதல்ல தோழர்களை, இந்த இந்து மதத்துடைய வலிமை என்பது இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் முதலில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறேன் என்று அறிவிக்கிறது. சைமன் கமிஷன் சொல்லிவிட்டது. அப்போதுதான் இந்த 6-7 சங்கர மடங்களும் சிந்திக்காத விஷயத்தை காஞ்சி சங்கர மடம் சிந்திக்கிறது தோழர்களே. அதை நீங்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஆசிரியர் ஐயா சங்கராச்சாரியா என்கிற ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அது புத்தகமாக வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற இந்த சட்டப்பிரிவுகள் எப்படி இந்திய அரசியல் சட்டத்தின் பாதுகாப்புக்குள் போனது என்பதும், அது யாரால் நடந்தது என்பதும், அது எப்படியெல்லாம் நிகழ்த்தப்பட்டது என்பதை விரிவாக எழுதியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால், இந்த சட்டங்கள் இந்திய அரசியல் சட்டத்துக்கு உள்ளே நுழைவதற்கு சங்கராச்சாரியாருக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக இருந்து செயல்பட்டவன் அக்னிகோத்திர தாதாச்சாரி என்கிற ஒரு மிக உயர்ந்த அக்னிகோத்திர தாதாச்சாரி என்கிற பிரிவிலே வந்த அந்த தாதாச்சாரியார் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருந்தான் என்று சொன்னால், பிரிட்டிஷ் கொடி கீழே இறங்கி இந்திய சுதந்திரம் பெற்றதாக சொல்கிற இந்திய சுதந்திர கொடி மேலே ஏறுகிற போது அந்த கொடிக்கம்பத்தின் கீழே நின்று அதர்வண வேதம் என்று சொல்கிற 5வது இந்து மதத்தின் வேதத்தை ஓதி நேரு அந்த சுதந்திரத்தை மவுண்ட்பேட்டன் கையிலே இருந்து வாங்கினார். அந்த அளவிற்கு இந்து மதம் உள்ளே நுழைந்திருக்கிறது. அந்த தாதாச்சாரியார் தான் இந்த 5-6 பிரிவுகளை சங்கராச்சாரியார் சொல்லி அதை டேட்டாக எழுதி இந்திய அரசியல் சட்ட வரைவு குழுவுக்குள் கொண்டு போய் கொடுக்கிறார். வரைவு குழு இந்து மதம் பல நாக்குகளை படைத்த ஒரு கோரமான விலங்கு, அவைகளை எல்லாம் இந்த சட்டத்தில் நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லி நிராகரிக்கிறது. முதலில் உடனடியாக அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை போய் பார்த்து கேட்கிறார்கள். சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இத்தனை நாள் பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தார்கள், அவர்கள் 1000 இருந்தாலும் வெளிநாட்டுக்காரர்கள். ஆனால் நம்மை ஆளுகிற சூழல் வருகிற போது இந்து மதம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அந்த இந்து மத பாதுகாப்புக்கான இந்த பிரிவுகளை இந்திய அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமைகளாக நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையும் அந்த மனுவையும் அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற போது சர்தார் வல்லபாய் பட்டேலும் மறுத்து விடுகிறார். பின்னால் அவர் RSS இருந்தால் காந்தி கொலையில் பல உள்துறை அமைச்சர் என்கிற முறையில் பல உண்மைகளை கோப்புகளை மறைத்தார் என்பது வேறு குற்றச்சாட்டு. ஆனால் இதை மறுத்திருக்கிறார். அதற்கு பின்னால் திரும்ப வந்ததற்கு பிறகு மீண்டும் அவர்களுடைய முயற்சி, அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்து பத்திரிகை அலுவலகத்திலே கஸ்தூரி ஐயங்கார் மூலமாக ஒரு முயற்சி நடக்கிறது. என்ன அந்த முயற்சி? இந்த வரவேற்பு குழு. இன்னும் சொல்ல போனால் நிறைய, என்னை பொறுத்தவரை இந்த சட்ட எரிப்பு போராட்ட வரலாறு என்பது தினமும் 2 மணி நேரம் வீதம் 80 நாட்கள் நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆய்வு சொற்பொழிவுகளாக இது நடத்தப்பட வேண்டும். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் ஒரு தொகுதி 3 தொகுதிகளும் சேர்ந்து 2400 பக்கங்கள் வருகிற அளவுக்கு ஒட்டுமொத்த செய்திகளையும் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த சட்ட எவ்வளவு பெரிய பாதுகாப்பை பெற்றிருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி எழுதப்பட்ட சட்டங்கள் இவ்வளவு வரமுறையும் மீறி கஸ்தூரி அலுவலகத்துக்கு அந்த குழு வருகிறது என்று தெரிந்தவுடன் இவன் தஞ்சாவூரில் இருக்கிறான், சங்கராச்சாரி வரவேற்கிறார். ஒரு புதிய டிராப்டை எழுதி அவனுடைய கையிலே கொடுத்து இதை கொண்டு போய் எப்படியாவது கஸ்தூரி மூலமாக அந்த குழுவிடம் சேர்த்துவிட நான் மற்றவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்படி சூழ்ச்சிகரமாக யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழைத்த சட்டப்பிரிவுகள் தான் சாதியை பாதுகாக்கிறது தோழர்களே. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாதி பிரிவுகள் தான் காந்தியை ஒரு 3ஆம் வர்ணத்திலே இருந்த வைசியனாக இருந்த அந்த காந்தியை, இந்த நாட்டின் பாமர மக்கள் மகாத்மா என்று கொண்டாடிய காந்தியை, இந்த நாட்டின் விடுதலையை வாங்கி கொடுத்தவர் என்று சொல்லப்படுகிற காந்தியை திலகர் என்கிற சித்தவன் பார்ப்பான் இறந்து விட்டான். அவனுடைய உடலை அவன் ஒரு சுதந்திர போராட்ட வீரன் என்று இந்த கிறுக்கு பயல் காந்தி அவனுடைய உடம்பை தொடப்போனான். அங்கே இருந்த பார்ப்பவர்கள் 1000 இருந்தாலும் நீ சூத்திரன், பார்ப்பானுடைய உடலை தொடக்கூடாது என்று, பிராமணனுடைய உடலை தொடக்கூடாது என்று கீழே தள்ளினார்கள். சுதந்திர இந்தியாவில்
புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை விட கொஞ்சம் குறைவாக படித்திருந்தாலும் அவரை விட பொருளாதாரத்தில் மிதமிஞ்சிய நிலையில் இருந்து விடுதலை பெற்ற இந்தியாவின் அனைத்து மத்திய அரசிலும் ஆட்சியாளராக மந்திரியாக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் காசியிலே சம்பூர்ணானந்தா பல்கலைக்கழகம் என்கிற ஒரு உயர்பார்ப்பாளர்கள் படிக்கிற பல்கலைக்கழகத்தில் வேதங்களை மட்டுமே சொல்லிக் கொடுக்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த கல்லூரியை நிறுவிய அவருடைய சிலையை திறக்க அழைக்கிறார்கள். இவர் போகிறார். சிலை எப்படி திறக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். மேடையிலே அமல் நின்றிருப்பார்கள். அந்த சிலையை சுற்றி மின்கோர் வசதி அமைக்கப்பட்டு ஒரு திருச்சியலை அதை சுற்றி இருக்கும். இங்கே இருந்து ரிமோட்ல திறப்பான். ஆனா இவன் உள்ள நுழைஞ்ச உடனே, ஜெகஜீவன் ராம் அவர்கள் உள்ளே நுழைந்த உடனே அந்த பார்ப்பனர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த பார்ப்பன மாணவர்கள் கோஷமிட்டார்கள். எங்கள் செருப்புக்கு பாலிஷ் போடுகிற நீ எல்லாம் உயர் ஜாதிக்காரனுடைய சிலையை திறந்தால் எங்கள் பூட்டுக்கு எவன்டா பாலிஷ் போடுறது, நீ வெளியே போன்று சத்தமிட்டார்கள். அவர் முன்னாலேயே அவர் திறந்து வைத்த சிலையை தண்ணீர் ஊட்டி கடந்தார். இது ஏதோ பாபு ஜெகஜீவன் ராமுக்கு முன்னாடி நடந்தது என்று நீங்கள் நினைப்பீர்கள். இந்து பாதுகாப்பு எவனை எல்லாம் இழிவுபடுத்துகிறது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவரை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக முதல் குடியாக கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் தான் உண்மையான போர் வீரர்கள் என்று கர்ஜிக்கிற இந்து கூட்டங்கள், இந்துத்துவ கூட்டங்கள், அவனுடைய அந்த குடியரசுத் தலைவர் இன்றைக்கு திருப்பதியிலே உள்ளே விட மாட்டேன் என்று சொன்னார். பாசப்படி படிக்கட்டில் அமர்ந்து அவருடைய துணைவியாரோடு வணங்கிவிட்டு எழுந்து சென்றார். இன்றைக்கு 2000 இந்த ஆண்டில் கூட நம்முடைய ஜாதியிலும் நம்மை விட்டு போகவில்லை. அவ்வளவு அளவிற்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த பாதுகாப்புக்கான அந்த சட்ட பிரிவுகள் இந்த நிலை வருவதற்கு முன்னால் தோழர்களே, பெரியார் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி இந்த எடுத்த உடனே சாதி ஒழிப்புக்காக சட்ட எரிப்பு என்ற அந்த எல்லைக்கு அவர் சென்று விடவில்லை. இந்த சமூகம், திராவிடர் சமூகம், உலகில் காணப்படுகிற ஏனைய சமுதாய மக்களைப் போல மானமும் அறிவும் உள்ள ஒரு சமுதாயமாக, சுயமரியாதை மிக்க சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் அவர் கிட்டத்தட்ட சிறிதும் பெரிதுமாக 7 பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் இந்த நாட்டிலே. எல்லாம் சொல்லுவான், பெரியாருக்கு ஒளியன்னு சொல்ல தெரியும், தீ வைக்க தெரியும், வேற எதுவும் தெரியாதும்பா. அறகுறை இன்றைக்கு வரையில் தோழர் சொல்லியதைப் போல நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். பெரியாரை பொறுத்தவரை தோழர்களே, இந்த மக்களுக்காக தன்னுடைய அந்த 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் 1,50,000 பக்கங்களுக்கு பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இவைகள் இன்றும் பொதுமக்களை வந்தடையவில்லை, இந்த திராவிட மக்களை வந்தடையவில்லை என்பது மிகப்பெரிய சோகம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 பக்கங்கள் கூட நமக்கு வந்து சேரவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட பெரியாரை இன்றைக்கும் யானையை தடவி பார்த்த 5 பேர் நிலைமையிலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அவரை புரிந்து கொண்டவர்கள் ஒருவருமே இல்லை. ஒரு வரியில் சொன்னான், இந்த சட்ட எரிப்பு போராட்டத்தை குறித்து ஒரு வரியில் சொன்னான், சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா, ஜாதி இருக்கும் நாடு சுதந்திர நாடா என்று கேட்டார். யோசித்து பாருங்கள் தோழர்கள். இதற்கு மேல் இதனுடைய கொடுமையை, கோலாத்தை, ஆபாசத்தை, அசிங்கத்தை வேறு எந்த வடிவில் சொல்ல முடியும்? சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா, ஜாதி இருக்கும் நாட்டில் சுதந்திரம் இருக்குமா என்று இந்த சட்ட எரிப்பு போராட்டத்திற்கான சிறப்பு மாநாடு 3/11/1957 தஞ்சையில் நடந்த 2 லட்சம் மக்கள் கூடிய அந்த மிகப்பெரிய மாநாட்டிலே இதை பிரகடனப்படுத்துகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், அந்த மாநாட்டில் தான் பெரியார் அந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்னால் இந்த கேள்வியை அரசாங்கத்தை நோக்கி வைக்கிறார். ஒரு நாடு, சுதந்திரம் பெற்ற நாட்டில் ஜாதி இருக்கலாமா, ஜாதி இருக்கும் நாடு சுதந்திர நாடா என்று கேட்டார். அப்படிப்பட்ட பெரியார் முதலில் தம்பி அவர்கள் விவரித்து சொன்ன வைக்கம் போராட்டம், இரண்டாவது சேரன்மாதேவி குருகுல போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், கோவில் நுழைவு போராட்டம், வகுப்புரிமை போராட்டம், வடவர் ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம், குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம், பிராமணர் பெயரளிப்பு போராட்டம், அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம், பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம், தேசிய கொடி எரிப்பு போராட்டம், ராமன் பட எரிப்பு போராட்டம், காந்தி படம் எரிப்பு போராட்டம், காந்தி பொம்மை உடைப்பு போராட்டம், தமிழ்நாடு நீங்கிய தேசிய பட எரிப்பு போராட்டம், கம்பராமாயண எரிப்பு போராட்டம், கர்ப்பக்கிரகு நுழைவு போராட்டம். இப்படி இவ்வளவு போராட்டங்களையும் நடத்தி தான் நினைத்த சமத்துவ சமுதாயம், பொது உரிமையோடு கூடிய ஒரு பொது உடைமை சமூகம் இந்த நாட்டில் மலர்வதற்கு சாதிய மதமும் கடவுளும் தடையாக இருக்கிறார்கள்.
அதை நிறுவுவர்கள் பார்ப்பனராக இருக்கிறார்கள். அவருடைய இந்து மதத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்து மத அடிப்படையில் இங்கே சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார், பொதுமக்களுக்கு மோசடியான சட்டம் இந்த மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு கூட்டம் உட்கார்ந்து எழுதிய சட்டம் எப்படி பொதுமக்களுக்கு பொதுவானதாக இருக்க முடியும் என்று கேட்டார். ஏனென்று சொன்னால், சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் எல்லா பொதுமக்களும் அதில் போய் இருக்க முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அந்த சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர, இவர்களாக நியமித்த ஒரு குழு, தம்பி சொல்லியதை போல அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் எழுதிவிட்டார்கள். அதுல எது இருக்கணும் அப்படிங்கிறத வரையறுக்கிறதுக்கு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையில ஒரு குழுவை போட்டாங்க. அது அவர் கூட சொல்லியிருப்பார். இவர்களுக்கு இந்தியாவில் முன்னேறிய பார்ப்பன வர்க்கத்திற்கு 3 விஷயங்கள் தேவைப்பட்டது. ஒன்று இதிகாசம் தேவைப்பட்டது, வால்மீகியை வைத்து எழுதினார்கள். இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு, இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் சட்டம் தேவைப்பட்டது, என்னை வைத்து எழுதினார்கள். நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்பட்டேனே தவிர நான் பிரயாணனாக இருந்து நான் எதையும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு தான் தம்பி சொன்னதை போல இதை எரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அதில் முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டமாக இந்த சமூகத்தை நகர்த்தி கொண்டு வருகிறார். அவருடைய பிரதான பயணம் தன்னுடைய வாழ்வில், நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பெரிய திராவிடர் சமுதாயம் மானமும் அறிவும் உள்ள ஒரு சமுதாயமாக மாற வேண்டுமானால் கல்வி மறுக்கப்பட்டிருக்கிற சமூகத்திற்கு கல்வி வர வேண்டும். கல்வி வந்ததற்கு பிறகு மிக பெரும்பாலான மக்கள் அளிக்கிற வரிப்பணத்தில் இயங்குகிற அரசு பதவிகள், அரசு கல்வி, வேலை வாய்ப்பு, இவர்கள் அனைத்து வகுப்பாரி உரிமை அடிப்படையில் திருப்பி தரப்பட வேண்டும் என்பதை நோக்கி நகர்கிற அந்த போராட்டத்தில் எந்த இடத்திலுமே பெரியார் பின்வாங்கவே இல்லை தோழர்களே. அதனுடைய நீட்சி தான் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே நடந்த சில சாதிய வன்கொடுமை போராட்டங்கள். பெரியார் இதுக்கு எது காரணம் என்று அவரை யோசிக்க வைக்கிறார். தஞ்சாவூரிலே திராவிடர் கழகத்தில் அன்றைக்கு தேர்ந்த சில சட்ட வல்லுநர்களையும் அறிவியல் மொழியறிஞர்களையும் சட்ட வல்லுநர்களையும் வைத்து ஒரு 10 நாள் தனியாக கலந்துரையாடி, அந்த நேரத்திலே தான் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கீழ்வன்மையில் நடந்த சம்பவம் தான் பெரியாரை இனி சாதி ஒழிப்பிற்கு மிக தீவிரமான போராட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர் வருகிறார். இன்றைக்கும் சொல்லுகிறான், தம்பி சொல்லியதை போல பெரியார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான தலைவரே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் என்ன செய்தார் என்று சில தாழ்த்தப்பட்ட அரசியல் கடிசடைகள், அறகுறை கருப்பிண்டங்கள் இன்றைக்கு பெரியாரை பார்த்து சொல்லுகிறது, அவர் பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதிகளுக்கான தலைவரை தவிர தாழ்த்தப்பட்ட தலைவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிறார். நண்பர்களை நினைத்து பாருங்கள். ஒரு இடத்திலே சொல்கிறார், எனக்கு ஒரு மகனோ மகளோ இருந்திருந்தால் சத்தியவாணி முத்துவின் மகனுக்கும் சிவராஜ் பிள்ளையினுடைய மகளுக்கும் தான் நான் கொடுத்திருப்பேனே தவிர. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறார், நான் என்னை சூத்திரன் என்றால் வெட்கப்படுவேன், பஞ்சமன் என்றால் பெருமைப்படுவேன் என்று சொல்கிறார். அதற்கு காரணம் சொல்கிறார், பஞ்சமன் என்றால் ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் நேர்மையாக இயற்கையாக பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்தவன். சூத்திரன் என்றால் பார்ப்பானின் வைப்பாட்டி மகன். அதற்கு நான் வெட்கப்படுவேன், துக்கப்படுவேன், சக்கிலினாக, பள்ளனாக, பறையனாக என்னை யாராவது அழைத்தால் நான் பெருமை கொள்வேன் என்று சொன்ன தலைவரைத்தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த சட்ட எரிப்புக்கு ஏன் அவர் வர வேண்டும்? எது அவரை பாதித்தது? இறுதியாக நான் சொல்கிறேன், இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களிலே இடைநிலை சாதியின் உயர்ந்த தலைவனாக இருந்த முத்துராமலிங்க தேவர் அந்த பிரிவு, அந்த பகுதிகளிலே சாதி வெறிக்கும் சாதி வெறியாட்டத்திற்கும் பல வன்கொடுமைகளுக்கும் காரணகர்த்தாக இருக்கிற நேரத்தில் காமராசரை பார்த்து முதலில் அவனை கைது செய்து உள்ளேவே தென் மாவட்டங்கள் அமைதியாகும் என்று பிரகடனப்படுத்திய ஒரே தலைவர் பெரியார் மட்டுமே. தொடர்கள் பார்ப்பனர் அல்லாத நலன்களுக்காக உழைத்தார், திராவிட மக்களின் மேம்பாட்டுக்காக உழைத்தார். திராவிட மக்கள், மீண்டும் சொல்கிறேன், மானமும் அறிவும் உள்ள ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்பதற்காக சொன்னார். இங்கே தோழர் அவர்கள் பெண் விடுதலை குறித்து பேசினார்கள். 1925 செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெரியார் அறிவிக்கிறார், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், கல்வி உரிமை வேண்டும் என்று சொல்லிவிட்டு 42, 43 அதனுடைய பரிணாம வளர்ச்சி ஈரோட்டிலே நடக்கிறோமா 29 பரிணாம வளர்ச்சி மாநாட்டு ஈரோட்டிலே சொல்கிறார், பெண்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். வங்கி பணிகளில், அஞ்சல் துறை பணிகளில் ஒரு வேலையை கூட ஆண்களுக்கு தரக்கூடாது, முழுக்க முழுக்க பெண்களுக்கே தரப்பட வேண்டும் என்று பேசினார். ஆரம்ப கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் முழுக்க முழுக்க பெண்களுக்கே தரப்பட வேண்டும் என்று பேசினார். அவருடைய தம்பி ஒரு இடத்துல அதை
தொடர்ச்சியாக வருவார் என்று நினைத்தேன். வேறொரு தலைவர் வருவார், சொத்துரிமை வழங்கப்படும் பெண்களுக்கு என்று சூளுரைத்தாரே புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில். அந்த தலைவர் தான் பெரியாரின் உண்மை தொண்டனாக மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இது திராவிட இயக்கத்தின் சாதனை. வேறு மாநிலங்கள் உண்டா? முற்போக்கு பேசுகிற மாநிலங்களிலே உண்டா? முற்போக்கு பேசுகிற மாநிலங்களில் நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இங்கேயும் முழுமையாக வென்றிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஆனாலும் இந்து மதத்தின் அடிப்படை கூறுகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது பெரியாரால். இங்கே சாதாரண ஒரு சாதி கொடுமையை, இழிவை தொடர்ந்து நீங்கள் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு விழிப்புணர்வும் இந்த சரியானது எது தவறானது எது என்று தீர்மானிக்கிற இடத்திலே மக்கள் இருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எல்லோரும் சொல்லுகிறார்கள் பெரியார் நாத்திகரன். ஒரு பார்ப்பன பயிர் எங்கிருந்தோ பஞ்சம் பிழைக்க வந்தவன், சமுதாயமே மொத்தமா பஞ்சம் பிழைக்க வந்தவன் தான். அவன் சொல்றான் பெரிய ஈரோட்டில் திரிபுராவில் நடந்த மாதிரி பெரியாரின் சிலைகள் தமிழ்நாட்டில் அகற்றப்படும் என்று சொன்னான், இடிக்கப்படும் என்று சொன்னான். கருப்பு சட்டைகள் மட்டுமா களத்துக்கு வந்தது? கொட்டை கட்டினவனால காக்கி துணி போட்டுட்டு வந்த வாழை வந்து தொட்டு பார்க்கறா. அப்படி அந்த அளவுக்கு இந்த மக்களை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிற ஒரே தலைவர் பெரியார் மட்டுமே. அவருடைய சாதி ஒழிப்பு பணிகள் மட்டுமே. இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு திட்டுவார். இந்த பிரச்சனையிலே ஃபீடர் மைதானம் திருநெல்வேலி பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது பெரியார் சொல்கிறார், நானும் உங்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன், உங்களுக்கு எவ்வளவோ நான் சொல்லி பார்த்து விட்டேன், சலிக்கவில்லை, எனக்கு பொறுக்கவில்லை. இனிமேல் வருங்காலத்தில் எல்லா கூட்டங்களிலும் சூத்திரன் கைப்பாட்டி மகனே என்று உங்களை அழைக்கட்டுமா, தேவடியார் மகனே என்று அழைக்கட்டுமா என்று கேட்கிற அளவுக்கு மக்கள் சார்ந்து சிந்தித்தார். அதை கைதட்டி ரசிப்பானே தவிர தன்னை இழிவுபடுத்தினானே இந்த கடவுள் என்று எப்போதும் பேசியதில்லை. சிலது நடந்திருக்கும், இல்லை என்று மறுக்கவில்லை. அவன் கொள்கை சார்ந்து செய்யவில்லை. எப்படி இன்றைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் செய்கிறார்களோ அதை போல திண்டுக்கல்லிலே ஐயாவை கல்லை தூக்கி போட்டு கையை உடைத்தவனை எல்லாம் பார்த்திருக்கிறார் பெரியார். அதை கேள்விப்பட்ட ஒரு மூத்த தோழர் இரவோடு இரவாக பல கூட்டங்களை பேசி முடித்து விட்டு லாரியில மாறி மாறி போய் திருச்சியில காலையில போய் ஐயாவை பார்க்கிறார். ஐயா உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறார். பார்த்த உடனே கதறுகிறார், ஐயா யாருக்காக உழைக்கிறீங்களோ அவனே உங்க கையை உடைச்சிட்டானு கேட்கும்போது தம்பி சொன்னது போல நிமிர்ந்தே பார்க்காம கேட்டார், நீ என்ன வேலை பார்க்குறேன்? ஐயா நான் மருத்துவ கால்நடை ஆய்வாளர். அப்படியா? உன்னுடைய தொழில்முறையில் நீ எப்படி வைத்தியம் பார்ப்பேன்? மாட்டுக்கு எப்படி வைத்தியம்? ஒரு கூட்டுக்குள்ளார் அடைச்சி காலை எட்டி உதைக்காம கட்டி போட்டுட்டு வைத்தியம் பார்ப்பேன். நாய்க்கு வைத்தியம் பார்க்குறதா எப்படி பார்ப்பேன்? 4 காலையும் கட்டி போட்டு வாகையும் கட்டி போட்டு, சரி இதையும் மீறி ஒரு நான் பசு உதச்சிட்டாலோ ஒரு நாய் கடிச்சிட்டாலோ நான் அடுத்த நாள் டாக்டர் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவியா? அது போலதான் இது. அவன் அறியாம இல்லை, அவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு அவனுக்கு தெரியாது. இன்றைக்கும் தஞ்சாவூரில் உயிரோடு இருக்கிறார் ஐயாவை போல ரத்னகிரி என்கிற தோழர் தான் இந்த உரையாடலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். அப்படி இந்த தன் மீது மலர்ந்து வீசப்பட்ட போது நீங்க எவனுமே கல்லுக்கு கூட பயப்படும். ஐயா அதை கூட சொல்றாரு, டேய் கல்லு வீசுறான் உயிருக்கு பயந்தவங்களா இருந்து சோடிடு, நீ கல்லடி விடுதல் இருக்கணும்னா தலைக்கு உன்னோட வேட்டியை துண்டை கட்டிக்கிற. அதையெல்லாம் கூட பொருத்துமோ? மலத்தள்ளி வீசினா எவ்வளவு பொறுப்பானா? ஐயாவை போல மூத்த தோழர் ஒருவர் நான் முதலாக நீண்ட இடைவேளைக்கு பின்னால் ஆனமலையில் அமைப்புகளை துவக்குகிற வேலைக்கு என்னை அனுப்பப்பட்ட போது ஐயா அவர்களோட உரையாடி கொண்டிருக்கும் போது ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன தேவை பெரியார்? நான் தனி மனித துதிப்பாடவில்லை. அந்த செயல்கள் எல்லாம் எதற்காக அவர் அப்படி நடந்து கொண்டார் என்பதை சொல்வதற்காக நான் பேசுகிறேன் தோழர்களே. ஆனமலைக்கு வரும்போதெல்லாம் ஒரு கட்டுப்பாடாக்க மாட்டார். அவர் ஏற்கனவே உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்க மாட்டார், அது வேறு செய்தி. இங்கே வந்துட்டா இந்த மாதிரி தோழர்களாக ரொம்ப ஆட்டு மூளை ஈரல் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு ஒரு நாள் அவருக்கு வயிறுக்கு ஒவ்வாமையாகிடுச்சு. ஆனாலும் கூடுதல் போய் மேடையில் உட்காண்டார். மேடையில் உட்கார்ந்த உடனே இன்னைக்கு வயிறு நாஸ்தியாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தோழர்கள்ட்ட கூப்பிட்டு வெளியே போய் ஒரு 4-5 பழைய வேட்டி வாங்கிக்குவார். ஐயா வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தோம்னா 5-6 நாள் கிழிச்சு பக்கத்தில் வச்சுக்கிறது மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு வயிறு போக ஆரம்பித்த உடனே வேட்டி நனைஞ்ச உடனே இவர்களுக்கு ஒரு கிழிந்த வேட்டியை எடுத்து அடியில் போட்டுட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வாடை குடிக்க மேடை வந்தவங்களா கீழே இருக்கு. ஆனாலும் இதே ஆனைமலையில் தொடர்ந்து 2 மணி நேரம் தன்னுடைய உடல்நல குறைவையும் பொருட்படுத்தாமல் இந்த மக்களை மானமும் அறிவுள்ள மக்களாக சாதிகளற்ற பொது உரிமையோடு கூடிய பொது உடைமை சமூகம் அமைப்பதற்காக
கல்வியறிவற்ற 85% மக்கள் கல்வியற்றவர்களுக்கு மத்தியிலே இந்த புரட்சிகரமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வீதிக்கு வந்த நேரத்திலே அவருக்கு நேர்ந்த அவமானங்கள் இதுவும் ஒன்று. தன்னைத்தானே வருத்திக் கொண்டார். யாருக்காக? இன்னும் சொல்ல போனால் ஆணாக பிறந்த பெரியார் பெண் விடுதலை குறித்து பேசினார். பணக்காரனாக பிறந்த பெரியார் தன் வீட்டிலிருந்து எல்லா பிரச்சனைகளையும் துவக்கினார். தான் பார்த்த வணிக நிறுவனங்களில் சம்பள ஆட்களாக கூலி ஆட்களாக வேலை பார்த்தவர்களுக்கு லாபத்தில் பங்கு கொடுத்த முதல் பொது உடைமையாளர் பெரியார். உயர்ந்த சாதியிலே பிறந்தார். அந்த சாதிக்காரன் இன்னைக்கு பெரியாருடைய பிறந்தநாளை கொண்டாட மாட்டார். தமிழ்நாட்டில் எல்லோரும் கொண்டாடுவார்கள் பெரியாரை. ஆனால் அவர் சார்ந்த சமூக மக்கள் கொண்டாடாத அளவிற்கு தன்னை சுயசாதியிலிருந்து கூட தன்னை பின்னோக்கி இழுத்துக்கொண்ட ஒரே தலைவர் பெரியார் மட்டுமே. பணக்காரனாக பிறந்த ஏழைகளுக்காக பேசினார். ஆணாக பிறந்த பெண் விடுதலை குறித்து பேசினார். பணக்காரனாக பிறந்த ஏழைகளுக்கு தன்னுடைய சொத்தில் பங்கு கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் பொது வாழ்க்கைக்கு முழுநேர பணியாளராக வருகிற போது தன்னுடைய சொந்த சொத்தை விற்று கொண்டு வந்து இதிலே போட்டுவிட்டு தான் சாப்பிடுகிற 4 இட்லிக்கு கணக்கு சொன்ன ஒரே தலைவர் பெரியார் மட்டுமே. பொது பணத்தில் அவ்வளவு நெருப்பாக இருந்தவர். ஏன் இந்த சாதி எதிர்ப்பு போராட்டத்துக்கு வருகிறார்? இந்த மக்களுடைய இழிவுகளுக்கும் இவருடைய முன்னேற்றங்களுக்கும் இங்கே மிகப்பெரிய தடையாக இருப்பது சாதி என்கிற முடிவுக்கு வருகிறார். அப்போதுதான் இந்த அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், நண்பர்களே, எது எதுவெல்லாம் சங்கராச்சாரியாரால் சட்ட பிரிவுகளில் உள்ளே நுழைக்கப்பட்டதோ அந்த பிரிவுகள் தான் இந்த நாட்டில் சாதியை காப்பாற்றுகிறது. அந்த காப்பாற்றுகிற அடிப்படையில் தான் அவன் சொல்லிக் கொடுத்தவன் மறைவாக நின்று கொள்கிறான். சாதி வெறியூட்டப்பட்ட இடைநிலை சாதிக்காரர்கள் இங்கே சாதியின் பெயரால் ஒரு பிரிவு மக்களை வன்முறைக்குள்ளாக்கி இவனும் மடிந்து அவனும் மடிந்து கல்வி அறிவு இல்லாமல் அரசு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு சுயமான ஒரு மான மரியாதை உள்ள மக்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையாக பாதுகாப்பாக இருப்பது இந்த சட்டப்பிரிவுகள் என்று சொல்லி 13(2), 25(1), 29(1), 2, 368 இந்த பக்கங்கள் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசு மக்கள் அரசு அமைந்து விட்டால் மதத்திற்கும் கோவில்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது என்று கருதிய சங்கராச்சாரியார் அதற்கு பாதுகாப்பு வேண்டி இந்திய அரசியல் சட்டத்தில் இந்த பிரிவுகளை உள்ளே நுழைப்பதற்கு மறைமுகமான கீழறுப்பு வேலைகளை செய்தவர்கள் பார்ப்பனர். அப்படி சேர்த்ததற்கு பின்னால் இன்றைக்கு வரை சமூகத்தில் அவர்களை நீங்கள் சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாற்றங்களின் வழியாகவோ அவர்களை உங்களோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளவே முடியாது. உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன். இன்று வரை இந்த அரசு, ஸ்டாலின் தலைமையில் அமைந்த திமுக அரசு ஏதோ ஒரு பாதையில் அவர்களை தடுத்து நிறுத்தி அனைத்து சாதியினரும் மச்சாராக வேண்டும் என்ற சட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான உழைப்பு இன்றைக்கு கிட்டத்தட்ட 800 பக்கங்களுக்கு ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறது. அதற்காக பெரியார் எப்படி உழைத்தார் என்பதை ஆண்டு வாரியாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலையெல்லாம் நான் படிச்சாதான் தெரியும் இதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன். பெரியார்கிட்ட கேட்பாங்க, தம்பி சொன்ன மாதிரி, உங்களுக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை, கோயிலுக்கு ஒரு எவன் மணி அடிச்சா உங்களுக்கு என்ன ஞாபகம்? அப்போதுதான் பெரியார் சொல்லுவார். இதை எம்ஜிஆரே ஒரு தடவை பேசி மறைந்த அன்னை மணியம்மையார்கிட்ட சிக்கிக்கிட்டார். அதுவே செய்தி, தனி செய்தி. அப்போதான் ஐயா சொல்லுவார், நான் சொல்லுவது பொது உரிமை. ஒரு மனிதனுக்கு இருக்கிற உரிமை, கோவிலிலே மணியாட்டுகிற உரிமை, பிறப்பின் அடிப்படையில் அவன் பிரம்மாவின் நெற்றியில் இருந்து பிறந்தவன் பிராமணன், அவனுக்கு வேத ஓதித்ததும் தான் அவனுடைய குலத்தொழில் என்று சொல்லிக்கொண்டு அதே நிரந்தரமாக இருக்கிறான். இவ்வளவு பெரிய கோவில்களை நிர்மாணிக்க உழைத்தது தமிழ் திராவிடர்கள், பார்ப்பனர் அல்லாத மக்கள். அவருடைய உழைப்பு, அவருடைய செல்வம், அவருடைய தொடர்ந்த உழைப்பு தான் இந்த கோவில்கள் நிர்மாணமாக இருக்கிறது. அந்த கோவிலிலே இவனுக்கு மட்டும் மனித உரிமை இருக்கிறது, மற்றவனுக்கு மனித உரிமை இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் என்ன இழிவு என்று கேட்டால், இந்து மதத்தில் மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்ட இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தோழர்களே, சூத்திரன் என்றால் 7 வகையான பொருள் சொல்லப்படும். அதிலே ஒன்று பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன் தன்னுடைய தேவடியாள் பிள்ளை என்று எழுதி வைத்திருக்கிறான். என்னுடைய வார்த்தைகளை நான் பின்வாங்க மாட்டேன், இருப்பதை அப்படியே சொல்லுவேன். அந்த வகையில் அப்படிப்பட்ட சூத்திரர்கள் ஆகம விதிகளின் கீழ் அமைந்த கோவிலின் கருவறைக்குள் உள்ளே வந்துவிட்டால் கோவில் தீட்டாகி சாமி தீட்டாகி சாமி இறந்து விடுகிறது, கடவுள் இருந்து விடுகிறது என்று இந்த சட்டப்பிரிவுகளிலே பாதுகாப்பு வாங்கி வைத்திருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தது. ஆனால்
இந்தியாவில் இவ்வளவு பெரிய இந்தியாவில் 36 மாநிலங்களில் இந்த மனித உரிமைக்காக போராடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே. தமிழ்நாட்டில் மட்டும்தான் மீதி இருக்கிற பார்ப்பனர்கள் ஒன்றிணைந்து இங்கே சங்கராச்சாரியாருடைய பொருளுதவியோடு சங்கரமணத்தின் ஆதரவோடு அன்றைக்கு மிகப்பெரிய வழக்கறிஞர்களாக இருந்த வடநாட்டு கவுல் பார்ப்பனர்களை வைத்து இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் நடத்தினார்கள், தோற்கடித்தார்கள். ஐயா சொன்னார் ஆபரேஷன் சக்சஸ், நோயாளி செத்து போயிட்டாருங்கிற மாதிரி சட்டத்தை காட்டி என்ன சொல்லியிருக்கிறான், பார்ப்பனர் அல்லாதவன் ஒருவன் உள்ளே வந்தால் கடவுளே செத்து போயிருந்து சீர் பாயிட்டான். அந்த அடிப்படையில் இருக்கிறப்ப இனி இந்த சட்டங்களை முழுமையா சட்ட பிரிவுகள் இருந்து எடுக்காதவர்களும் இது நடக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து போராடு. இடையில இது பெருசு, நான் நிறைய ஜம்பாய் போயிட்டே இருக்கிறேன். கேரளாவிலே ஒரு இளைஞன் மிக அருமையான இந்த வழக்கு தொடர்பான ஒரு தீர்ப்பு வழங்கினான். அங்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருகிற போது அவன் தெளிவாக தீர்ப்பளித்தான். அதை மணியண்ணன் கூட அடிக்கடி மேடைகளிலே சொல்லுவார். அதாவது சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டில் ஒருவனுக்கு ஒரு ஓட்டு, அந்த ஒரு ஓட்டுக்கு சம மதிப்பு. இந்த மக்கள் அந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழுகிற மக்களுக்கு எல்லோருக்கும் சம உரிமை. அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது. பழக்க வழக்கங்கள், ஆகமங்கள் அதை இதை காரணம் காட்டி மறுப்பது அரசியல் சட்டத்திற்கு விரோத தீர்ப்பு கொடுத்தான். அதுல ஒரு ஈழவ சமுதாயத்தை சேர்ந்த, இடைநிலை சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை முதலிலே தமிழ்நாட்டுக்கு முன்னால் அங்கே ஆட்சியாளர் நியமித்தார். ஆனால் அங்கே பார்ப்பனர்களும் நாயர்களும் இடைநிலை சாதிக்காரர்களும் ஒருங்கிணைந்து அந்த கோயிலுக்கு போகவே நிறுத்தினான். இன்னைக்கு அவர் சொல்றார், நான் அர்ச்சகரானதுக்கு மேலே இந்த கோயிலுக்கு யாரும் வர்றதில்லை. இன்றைக்கு கூட இதிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. பொது நலன் கருதி அதை நான் விரிவாக பேச விரும்பவில்லை, காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம். அதுபோலவே சிதம்பரம் கோயிலே இந்து சமய அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முறை முயற்சி செய்து கலைஞர் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். இவைகளெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால், சாதி அடிப்படை அந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது அங்கே இன்னைக்கு சொல்றாங்கல்ல, கோயில இந்து கோயில நீ எல்லாம் வெளியேறு, கோயில எங்கிட்ட ஒப்படைன்னு கேட்கறாங்கல்ல, எதுக்கு இருந்தான் ஒரு மாதத்திற்கு தோழர்களே நன்றாக கவனியுங்கள், ஒரு மாதத்திற்கு சிதம்பரம் கோவிலில் தீட்சர்கள் நிர்வாகத்தில் இருக்கிற கோவிலில் ஒரு மாதத்திற்கு வெறும் 75,000 ரூபாய் கணக்காட்டிதான் உண்டியல் வசூல் 75,000. ஆனால் கலைஞருடைய நேரடி இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,75,000 ரூபாய் என்று சொன்னால், இந்த பார்ப்பன உழைக்காத பார்ப்பன கூட்டம் எப்படி திறமையெல்லாம் போச்சு, எல்லாரும் வேலைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னவன் இவனுக்கு இப்போ 2010-11 இவனுக்கு தனி இட ஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் கொடுக்கும்போது மட்டும் இனிக்குதான். என்ன காரணம்? இப்போ என்ன காரணம்? அதுதான் ஐயா சொல்லுவார், நம்ம ஆளுக்கு, நம்ம திராவிடனுக்கு தமிழனுக்கு பைத்தியம் பிடிச்சா வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாம் தூக்கி ரோட்டில் வீசிடுவாங்க. பாப்பானுக்கு பைத்தியம் பிடிச்சா நேராக வீட்டிலேருந்து வெளியே வந்து நாலா பக்கமும் பார்த்து வீதியில் கிடக்கிற சாமான் எல்லாம் தூக்கி அவங்க வீட்டுக்குள்ள வீசிக்குவாங்க. அதனால தான் பெரியார் சொல்றார், தம்பி அடிக்கடி பல கூட்டங்கள் அதை சொல்றார், பார்ப்பான் முயலுக்கு 3 கால் என்று சொன்னால் இல்லை 4 கால் என்று நான் சொல்லுவேன். அவன் சரி நம்ம சொன்னதை கேட்டு 4 கால் சொல்லிட்டு உடனே சொல்லுவான், இல்லை 3 கால் தான். இந்த ஃபார்முலாவை, இந்த முறைகளை காட்டித்தான் பெரியார் வென்றார். இங்கே பார்ப்பன எதிர்ப்பு, பண்பாட்டு துறையில் அவர்களை வீழ்த்தாமல் எந்த சமூக பொருளாதார கட்டமைப்புகள் இங்கே வர முடியாது என்பதை அவர் தீர்க்கமாக உணர்ந்தார். அந்த அடிப்படையிலே தான் இந்த சட்டப்பிரிவுகளை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி தஞ்சையிலே அதற்காக ஒரு மாநாடு கூட்டினார். அந்த மாநாட்டின் மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்று சொன்னேன் என்னவென்று சொன்னால் 3 பிரிவுகளாக அந்த மாநாடு நடந்தது. ஒன்று, 85 வயதை கடந்துவிட்ட பெரியாருக்கு, இந்த திராவிட சமுதாயத்துக்கு, நன்றி கெட்ட சமுதாயத்திற்கு உழைத்த உழைப்பிற்காக ஒரு மரியாதைக்காக அவருடைய எடைக்கு எடை வெள்ளிக்காசுகளை வழங்குவது என்று திராவிடர் கழகத்தினுடைய மத்திய நிர்வாக குழு பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் முடிவெடுத்து மக்களுக்கு அறிவித்து வசூலித்த அந்த வெள்ளிப்பணங்களை அவருடைய எடைக்கு எடை வழங்குகிற முதல் நாள் காலை நிகழ்ச்சி. இரண்டாவது மதியத்தில் மத்திய நிர்வாக குழு கூடுகிறது. பெரியாரை இந்த மாநாட்டுக்கு தலைவராக்கி சட்ட எரிப்பை அவர்கள் முடிவு பண்ண, இந்த மாநாட்டின் நோக்கங்களை அவர் அறிவிப்பார் என்று இப்படி 3 விதமாக பிரிக்கப்பட்டு, நீங்கள் தோழர்களை நினைத்து பாருங்கள், இன்றைக்கு கூட நான் தம்பி வரவில்லை என்றால் என்னால் வந்திருக்க முடியாது.
65, 66 வயதில் என்னுடைய உடல்நிலை அப்படி இருக்கிறது. ஆனால் 2 லட்சம் மக்கள் தஞ்சாவூரில் பிறகுகிறார்கள். நண்பர்களை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு தனியார் துறை வாகனங்கள் குறைவு, அரசு வாகனங்களே கிடையாது. பயணங்கள் அவ்வளவு எளிதானதல்ல. போகிற இடத்தில் தங்குவதற்கு இன்றைக்கு இருக்கிறதை போல உறை